முதிர் வயதில் கூட நீங்கள் வந்து ராஜா மாதிரி நீங்கள் வந்து உட்காரணும் இயேசு நாமத்தில். ஆமென். உங்கள் பெற்றோர்கள் மற்றவர்கள் ராஜாவை போல கடந்து வர வேண்டும். வியாதி என்பது உங்கள் வீடை, உங்கள் வாதை, உங்கள் கூடாரத்தை அணுகவே கூடாது என்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது அது அவ்விதமாக நடத்தப்படுகிறது. நீங்கள் இப்படி ஆகும்போது நேம் டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆனதுனால அவங்க உள்ளே வர்றது கிடையாது. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், தெளிவாக உங்களுக்கு எதெல்லாம் இந்த புறஜாதியை ஈர்க்காத விஷயமோ அதெல்லாம் சொல்லித்தரான். நீங்கள் நகையை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அவனை ஈர்க்கும். என்னடா அது, உள்ளே போனால், சைக்கிளில் போனால், பஸ்ஸில் போனால், திடீர்னு ஜாகுவாரில் வந்து இறங்குறான். என்ன புதுசாக ஜாகுவாருக்குள்ளே வந்துட்டீங்க? ஆமாம், அடுத்து ஜாகுவாருக்குள்ளே வந்துட்டான்னா அவனை ஈர்க்குது, அது டெம்ப்ட் பண்ணுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இவர் வந்து எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டா, இவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அவர் ஒரு முறை வெளி ஊருக்கு, வேறு ஸ்டேட்டுக்கு, வேறு இதுக்கு சிட்டிக்கு போகும்போது அங்கே போகிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு நான் சொன்னேன், நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம ரிசார்ட் அங்கே இருக்குது. நாங்கள் ரிசார்ட் பக்கமே ஒரு ஆஃபீஸ்லாம் கேரளாலாம் வாங்கி போட்டிருந்தோம் இல்லையா, எல்லாம் ரிசார்ட் இல்லை, இங்கிட்டு ரிசார்ட் அங்கே நாங்கள் நடுவில் மட்டும் நாங்கள் ஆஃபீஸ் இருக்கோம், அப்படியே பீச்சில் உட்காந்து பீச்சை பார்க்குற மாதிரி அங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு ஒன்று. அவர் போய் அங்கே ஸ்டே பண்ண அன்னைக்கு அங்கே இருக்க கோஆர்டினேட்டர் பேசினார், முதல் முறையாக உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ அன்பாக பேசும்போது, இவெல்லாம் லைஃப்பில் இவ்வளோ செட்டில் ஆகிருக்கு, அவருக்கு தம்பி ஒன்று நான் செட்டில் ஆகிருக்கும்போது பார்க்கும்போது நானும் கூட பேசாமல் கிறிஸ்தவன் ஆயிரலான்னு ஒரு டெம்ப்டேஷனுக்குள்ளே வருதுங்க. இந்த டெம்ப்டேஷனை கொடுக்கணும் சார், நீங்கள் இந்த டெம்ப்டேஷனை கொடுக்கணும். உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில், உங்களுடைய ரெஸ்டிங் அந்த லைஃப் ஸ்டைலில், உங்களுடைய ஃபினான்ஸில், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அந்த டெம்ப்டேஷனை கொடுக்கணும். இதுதான் காட்ஸ் பிளான். ஆனால் நமக்கு என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் செஞ்சால் மக்கள் உள்ளே வந்துருவாங்கன்றனால சபையை தரித்திரமாக்குவதற்கு பிசாசு முடிவெடுத்தான். சபையை அலங்கோலமாக்குவதற்கு பிசாசு முடிவெடுத்தான். சபையை நிர்வாணமாக்க பிசாசு முடிவெடுத்தான். அப்பதான் ஜனங்கள் சபையை பார்த்து ஈர்க்கப்பட மாட்டாங்க. எதெல்லாம் ஜனங்களை ஈர்க்குதோ அதெல்லாம் பிசாசு கண் என்ன செய்யும், உறுத்தும். அப்ப வந்து ஆரோன் என்ன செஞ்சான், எல்லாருடைய நகையும் கலட்டிட்டான். அப்ப மோசே வந்து சொல்றான், என் ஜனங்களை புறஜாதிகளுக்கு முன்பாக அவமானப்படுத்தியிருக்கேடா, என் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிற, புறஜாதியார் மத்தியில் என் பேரை நீ ரிப்பேர் பண்ணியிருக்கிற. எந்த ஊழியக்காரன்லாம் நகையை கலெக்டரை பற்றி பேசுகிறானோ அவனெல்லாம் ஆரோனின் அபிஷேகம் பெற்றவன். விழுந்த ஆரோனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், அந்த ஊழியக்காரன் எல்லாரும் அவனுக்கே தெரியாம பிசாசுடைய விஷயத்தை பேசிட்டு இருக்கான் ஜனங்கள்கிட்ட. ஏன்னா புறஜாதிகள் மத்தியிலே அவர்களை வந்து நிர்வாணமாக்குவது, அவமானப்படுத்துவது, ஏசுனார் பேரை டேமேஜ் பண்றது. ஆகவேதான் சபைக்குள் அவைகள் பிரசங்கிக்கப்பட்டு இந்த சபை மக்களை பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான். நான் சொல்றேன், எழுதிக்காங்க. புது வருஷத்துல தேவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் சொல்றாரு. அவர் அடுத்த கட்ட டார்கெட்டே புறஜாதிகளுக்கு சமமான, அவர்களை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையை தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து அந்த ரெல்முடைய மகிமையை புறஜாதியில் இருக்கிற ரெல்முக்குள்ள நீங்கள் கொண்டு சென்று புறஜாதியாகிய அந்த அந்த மண்டலத்தை தாக்குவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப வெளியில காலடி எடுத்து வைக்க போறீங்க. ஏன்னா அந்த வயசு உங்களுக்கு வந்துருச்சு, அந்த மகிமை உங்க மேல வந்துருச்சு. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. God is going to take you to the next boundary. அங்க இருக்க போறதெல்லாம் யாருன்னா புறஜாதிகள் தான். என் அன்புக்குரியவர்களே, அப்ப தேவனுடைய திட்டம் இதுவா இருக்கிறது. இந்த சித்தத்தை ஜனங்களுக்கு தெரியாததுனால அவன் என்ன சொல்லிட்டான், பாஸ்டர் சொல்றது ரைட்டுன்னு நினைச்சிட்டான். ஒரு குறிப்பிட்ட பெரிய டினாமினேஷன் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் பைபிளே கொண்டு போக மாட்டாங்க. 2000 பேர் போவாங்க. சார் நீங்களாம் பைபிளோட வந்திருக்கீங்களே, அவங்க பைபிளே எல்லாம் போவாங்க. எங்கே போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறீங்க, பார்க்க போகிறோம். என்ன படமாடா பார்க்க போகிற, பங்கு கொள்ள போகிறேன்னு சொல்கிறா. பைபிளை கொண்டு போகிறதில்ல. ஏன்னா பைபிள் அவன் படிக்கிறதே இல்லை. இவன் படிக்கக்கூடாதுன்னே பைபிள் சைஸையும் பெருசாகிட்டாங்க. அவன் அதை பார்த்தோன்னே டயர்டாகிடுது. நாங்கள் எல்லாத்தையும் சிறுசாக்குறோம். அந்த புதிய ஏற்பாடு வச்சுக்க, அதையும் சிறுசாக்கி பாக்கெட் சைஸ் ஆக்கிறோம். வச்சுக்க, எவ்வளோ ஈஸியாக்கணுமோ ஈஸியாக்கி தரோம். ஆமாம், நேராக போ, நல்லா படிச்சுட்டு அவர் சொல்கிறது ரைட்டா இல்லையான்னு பாரு. உள்ள க்ரீன் லைட் எரியுதா அவர் பேசும்போது, அவர் சொல்கிறது ரைட்டு. ரெட் லைட் எரியுதா, உடனே அவர் சொல்கிறத
நிப்பாட்டு. சபையானது 300 பேர் 400 பேர் இங்க இருக்கிற 400 பேரும் தேவனோடு தனிப்பட்ட தொடர்புடையவர்களாய் இருப்பதுதான் அந்த சபையோட மிக முக்கியமான வெற்றி. பாஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றவன் அல்ல, பாஸ்டர் சொல்றத பிதாட்ட கேட்டு ரைட்னு ரெகக்னைஸ் படுவதுதான் சபையோட சரியான வளர்ச்சி. அப்ப சபையானது ஒரு பக்கம் பைபிளை எடுத்துட்டு போக மாட்டேன்றாங்க, அப்புறம் எங்க படிக்க, இன்னொரு பக்கம் பைபிளை கொண்டு போவாங்க, இவங்களும் படிக்க மாட்டாங்க. இது அடுத்து மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் வருது. இவங்க பைபிளை புதுசாக வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் திறந்து பார்த்தா புதுசாகவே இருக்கும். அதனால தான் 10 வருஷமும் ஒரே பைபிளை புதுசாகவே வச்சுருப்பாங்க. ஆமாம், பேனா காணாம போனால் கூட உள்ளேருந்து விழுகுது. இந்த பேனாத்தை 3 வருஷமாக தேடிட்டு இருந்தேன் அர்த்தம். இவங்க பைபிள் கொண்டு போவாங்க, படிக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. அடுத்த டினாமினேஷன், இதுக்கப்புறம் டினாமினேஷன் இருக்குது, அது படிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அது படிக்கும். என்ன படிக்கும்னா, முன்னாடி அவர் என்ன வசனம் சொல்கிறாரோ அதை மட்டும் படிக்கும். இவர்கள்லாம் ஆவியில் நிறைஞ்சு பாய கழிக்கிற குரூப்பு. இவங்க பைபிளை படிப்பாங்க, ஆனால் பாஸ்டர் அங்கேருந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? போதும் என்கிற மனதுடனே கூட இருக்கிற தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஆமே, வசனம் சொல்லுதியா? வசனம் சொல்லுது, மேலப்படி கீழப்படி, அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவர் சொல்கிறத மட்டும் படிப்போம். அப்படியே சொல்லிவிட்டு அவர் சொன்ன வசனம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடும். இந்த குரூப் பைபிள் படிக்கும், அவர் சொல்கிறத படிக்கும். ஆனால் இந்த மூணில் ரொம்ப டேஞ்சரானது இவன் தான். ஏன்னா அவனை கூட ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். இவன் வசனம் சொல்லுது சார், வசனம் சொல்லுது சார், வசனம் சொல்லுது. முதல் யாருக்கு சொல்லுது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது, வக்கீல் நோட்டீஸ், 30 லட்ச ரூபா உடனே அடைச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பெட்டியை தந்து 30 லட்ச ரூபா எடுத்து வச்சு போய் கட்டிடுவியா? அப்போ அப்படி கட்டு. பேப்பர் சொல்லுதுல, நோட்டீஸ் சொல்லுதுல, நோட்டீஸ் சொல்லுதுல, சார் யாருக்கு சொல்லுது? அங்க மட்டும் யாருக்கு சொல்லுதுன்னு தெரியுதுல. அப்ப போதும் என்கிற மனதுடைய கூட தெய்வ பக்தி ஆதாயம்ன்ற வார்த்தையை யாருக்கு சொல்லுது? முந்தின வசனத்தை ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ஒழுங்கா வாசி. சிலர் இருக்கா, வீட்டுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் கிழிச்சு படிச்சிடறாங்க. படிச்சுட்டு கடைசியில் நம்ம லெட்டர் இல்லை, அட்ரஸை பார்த்துட்டு படி, படிச்சுட்டு அட்ரஸ் பார்க்காத. பைபிள்ல படிச்சுட்டாச்சு அட்ரஸ் பாரு. அப்ப மேல போய் பார்த்தா தேவபக்தி ஆதாய துளிதாய் செய்யறான் பாருங்க. அவனை பார்த்து சொல்றாரு, இப்படி ஒரு பழப்பு வேண்டாம்டா அவனுக்கு. இப்படி நீ தேவபக்தி ஆதாயமா செய்யறதை விட போதும் என்கிற மனதுடனே கூட இருக்கிற தேவபக்தி மிகுந்த ஆதாயம். நான் சொல்ற புரியுதுல உங்களுக்கு? அப்ப இந்த குரூப் சொன்ன வசனத்தை மட்டும் வாசிக்கும். 4வது குரூப், நல்ல நிலத்தை பேசுறேன், கையத்தட்டு. ஆமென். இந்த குரூப் என்ன செய்யுது? பாஸ்டர் சொன்னதையும் வாசிக்குது, அதுக்கு மேலேயும் வாசிக்குது, கிளையும் வாசிக்குது, வீட்டில் தொடர்ந்து வாசிக்குது. அதனால பாஸ்டர் சொல்லும்போது ஆமா இது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை என்பதை அங்கீகரிக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 4 நிலத்தில் நீங்கள் எந்த நிலம்? முதல் நிலம் பைபிளே கொண்டு போகாத நிலம். 2வது நிலம் கொண்டு போகும் ஆனா திறக்காத நிலம். நான் பார்த்துருக்கேன் சார். நான் சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து ஆர்சி பள்ளியிலே படித்து பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் உருண்டு கிருபையின் செழிப்பான இடத்திற்கு எங்களை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து. அப்ப இவங்களை பார்க்கும்போது பைபிளை திறக்கிறது இல்லை, கொண்டு போறேன். 2வது நிலம் கொண்டு போய் திறக்காத. 3வது நிலம் சொன்னதை மட்டும் வாசிக்கிற நிலம். 4வது நிலம் இருக்கு, அது நல்ல நிலம். அது வீட்லையும் பைபிள் என்ன செய்யுது? வாசிக்குது, கேள்விகள் வருது, பதில்கள் வருது. அப்ப அத்தகைய நிலமாக நீங்கள் இருக்கும்படி விரும்புகிறேன். The more you spend in God's spend time in God's word, the more you have the knowledge of God's will. The more you have the knowledge in God's will, the more you have faith to release God's power. அப்ப விசுவாசம் எங்க வருதுன்னா, நல்லா பாருங்க, சித்தத்தை குறித்த அறிவு எங்கே வருகிறதோ அங்கே விசுவாசம் ஆபரேட் ஆகும். Yes, the knowledge about God's will is the source of releasing, a source of activating faith. விசுவாசமே எனக்கு இல்லை அப்படின்னா ஏன் தெரியுமா? சித்தம் என்னன்னு தெரியல. ஒருத்தர் சாக பழக்க கிடக்கிறாரு, அவர் அவர் சோமாகும்னா அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டுமே. அவர் சுகமாகணுமா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீங்க சொல்லுங்க கரெக்டா.
சுகமாகணுமா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீங்க சொல்லுங்க. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான் சார். சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லணும். சரியா? சுகமாகிறது தான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் சுகமாகிறது. இப்போ நான் கேட்குறேன், அவர் சுகமாகணுமா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? அவர் சுகமாகணுமா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஒரே அர்த்தம் தான். சரி, அப்போ அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா அப்படின்னா சுகமாகணுமான்னு அர்த்தம். சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா இல்லை அவர் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணுமா? அப்போ சூழ்நிலையை பார்க்கும்போது சித்தம் என்னன்னு அவனுக்கு தெரியல, அதனால அவன் கன்வின்ஸ் ஆகுறான். இன்னொருத்தனுக்கு சித்தம் என்னன்னு தெரியுது. தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பலத்தவர்களாக இருக்கிறதை அவன் பார்க்கிறான். நீதிமானின் சந்ததி பூமியிலே பலத்து இருக்கும் என்பதை அவன் பார்க்கிறான். நீதிமானின் சந்ததி சத்துருக்களோட ஒளிமுக வாசலிலே பேசுவார்கள் என்பதை அவன் பார்க்கிறான். ஆமென், ஆமென், ஆமென். சகல ஜாதிகளில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன் என்பதை அவன் பார்க்கிறான். இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை பார்க்கிறான். Where there is the knowledge of God's will, there is the abundant faith. அளவில்லாத விசுவாசம் எங்கே வருகிறது? தேவனை குறித்த சித்தத்தை குறித்த அறிவிலே வருகிறது. அப்ப இதுதான் சித்தம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்க ஃபெய்த் என்ன செஞ்சிருது? ஆப்ரேட் ஆகுது. தேவன் என்ன செய்யறாரா? அந்த சித்தத்தை குறித்த அறிவிலே உங்களை நிரப்ப விரும்ப. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். எப்படி வார்த்தை பாருங்க, எப்படி வார்த்தை பாருங்க, எப்படி வார்த்தை பாருங்க. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லவா? சொல்லுங்க. முட்டாக்களதா இல்லாம இல்லை, நான் வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொல்றேன், என்னுடைய இதில் சொல்றேன். மதியற்றவனாயிராமல் ஜெபிக்கிற, முழங்கால போடுற, உருள்ற, அழுகிற, கதற, எல்லா வேலையும் பண்ற, ஆனா என்ன இல்லை, மேல் வச்சு காலியா இருக்குது. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். பைபிளே படிக்காம சோம்பேறியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த மேல் மச்சு இருக்கு பார்த்தீங்களா, இது காலி ஆயிருமா? யார் சொல்றா? சாலமன் சொல்றாரு. என் அன்புக்குரியவர்களே, தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களை இயல்பாகவே விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுகிறது. இன்றைய பிரச்சனை விசுவாசம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு தான் இங்க பிரச்சனை. அறிவு தான் பிரச்சனை, அறிவு தான் பிரச்சனை. அப்ப சித்தத்தில் வந்து பிரியமான சித்தம் பார்த்தோம், பெர்ஃபெக்ட் வில் பார்த்தோம், வந்து பெர்மிசிவ் வில் பார்த்தோம். அடுத்து தயவுள்ள சித்தம். இந்த தயவுள்ள சித்தம் தான் என்ன செய்யுது? உங்க மேல அன்புனால உங்களை வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் அறியாத வழியில் உங்களை நடத்தி, ஆமா, குருடரை அவர்கள் அழியாத வழியில் நடத்துகிறது போல நான் நடத்தி, பைபிள் சொல்லுது, அதை கொண்டு போய் சேர்க்க முடிய அவன் விரும்புகிற இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த மாலுமியினாலே அது கொண்டு போகப்படும் என்பது போல உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தயவுள்ள சித்தம். எல்லாம் சொல்லுங்க. ஆமாம். இந்த வருஷத்திலிருந்து இந்த நாள்ல இருந்து நான் அடுத்த வருஷம் பேசும்போதெல்லாம் இன்னைக்கு தேதி 22 அடுத்த 22 வரைக்கும் நீங்க வந்து 1ஆம் தேதி காத்திருக்க கூடாது. அடுத்த வருஷம்னா இன்னையிலிருந்து அடுத்த வருஷம், இந்த அடுத்த வருஷம் எல்லாம் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை உங்களிடத்திலே நிறைவேற்றுவாராக. The new covenant church தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்கிற உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தினால் நடத்தப்படுவார்களாக. வாசிப்போம், பவுல் எதற்காய் வேண்டிக் கொள்கிறான் என்பதை வாசிப்போம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் அழைப்புக்கு பாத்திரராக்கவும். எத்தனை நேரம் பேசினேன். அதாவது அழைப்பை மிஸ் பண்ணிடுறது. தேவன் வந்து உன்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கோன்னு நினைக்கும் போது, நான் ஆசீர்வாதமே இல்லாதவனாய் சபையில போக போக வந்து வர வர மாமியா கழுத போல போனால மாதிரி போக போக வந்து கழுத தேஞ்சு கட்டருமையான கதையா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்கலாம் ஒரு குறிப்பிட்ட சபையில் ரட்சிக்கப்பட்டாங்க. வீட்டில் இருந்து 22 பட்டு சேலையும் 72 பட்டு சேலை அத்தனையுமே வந்து அந்த காலத்திலே வந்து 5000 6000, இந்த காலத்தில் வந்து 40,000 30,000 மாதிரி. அந்த குறிப்பிட்ட சபையில் சேர்ந்தனால கத்திரி எடுத்து என்ன செஞ்சாங்க, வெட்டுனாங்க. வெட்டி போட்ட இந்த உலகம் எங்களுக்குரியது அல்ல. அட பாவி, என்கிட்ட கொடுத்தா கூட நான் வந்து என்ன செர்வானியாச்சு தைச்சிருந்துருப்பேனடா, இல்லை இல்லாதவன்ட்டாச்சு கொடுத்துருக்கா. இல்லை இந்த பாவத்தை வேறு மக்கள் மத்தியிலும் நம்ம கொடுத்துடக்கூடாது, அவனு சித்தத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, வந்து வெண்ணங்கி தெரிச்சு இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் 100 ரூபா கடன் வாங்குறதுக்கு பல இடங்கள் அலைஞ்சாங்கன்னா அடுத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்? வஞ்சிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் திரும்ப கர்த்தர் தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமாம், மதுரையிலே ஐஸ்வர்யம் பேசுகிற இடத்துக்கு அவனை தூக்கிட்டு போய் மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டு
அது ஒண்டர்ஃபுல் வந்து ஸ்டோரி. அது என்ன சொல்ல வரேன்னா, நான் என் அன்புக்குரியவர்களே, அழைப்புக்கு பாத்திரம்னா என்ன தெரியுமா? உங்களை டாக்டர் ஆகணும்னு அழைச்சா நீங்கள் என்னவா தான் ஆகணும் சொல்லுங்க? அப்போனா நீங்கள் அழைப்புக்கு பாத்திரம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? உங்களை வந்து மிலிட்ரி மேனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்ன செய்கிறாங்க, கால் ஃபார் பண்ணி உங்களை கூப்பிட்டு செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் என்ன வாங்கணும்? ஆமாம், போய் கரெக்டாக துப்பாக்கி எடுத்து சுட்டா தான் வந்து நீங்கள் மிலிட்ரி மேன். ஆமாம், நான் சுட்டேன், அங்கே தோசை தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. வந்து மிலிட்ரி மேன் வந்து 4 பேரை போட்டு தரல, அழைப்புக்கு பாத்திரம் ஆயிட்டான். அப்படி உங்களை எல்லாம் தேவன் அழைச்சிருக்காரு. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார், உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாய் இந்த மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். நீ உன் குடும்பம் வீட்டார் கர்த்தரை சேவிக்கும்படி மாறும்படிக்கு அழைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது அதற்கு பெயர் மறுரூபம். அப்படி நீ மறுரூபம் ஆவதற்கு முன்பாக வார்த்தையை கேட்பதனால் மனது புதிதாகிறது. மனது புதிதாகும் போது வாழ்க்கை மறுரூபமாகிறது. வாழ்க்கை மறுரூபமாகிறது என்றால் என்ன அர்த்தம்? நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனாய் மாறி இருக்கிறேன் என்று அர்த்தம். சோ அத வந்து தேவன் என்ன செய்றாராம்? அந்த அழைப்புக்கு பாத்திரராய் உங்களை மாற்றவும். அடுத்த வரி வாசிங்க. தமது தயையுள்ள சித்தம் கை தட்டுங்களேன் இந்த வார்த்தைக்கு, நல்லா கை தட்டுங்களேன். ஆமென். தெரிஞ்சு செஞ்சா சித்தம், தெரியாம இருக்கிற உங்களை தெரிய வச்சு செய்ய வச்சா தயவுள்ள சித்தம். நான் புத்தக பிரியர், எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஒரு விசிட்டில் புக்கு வாங்குறவன். நேற்று என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் தெரியும், அவர் தான் புக்கு வாங்கும்போது என் கூட வருவார். இப்படி தான் 4 கையில் தான் அள்ளிட்டு வருவோம். அது எப்போ? கிருபைக்கு வருவதுக்கு முன்பாக. அத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு புக்கை வாங்கிட்டு ELSலேருந்து வெளியே வரோம். அவர் என் கூட வராரு. போகும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். எப்போவுமே என்ன தான் ட்ரெஸ் எடுத்தாலும் கடைசியில் வெளியில் நிற்கிற இடத்துல பில்லு போகிற இடத்துல ஒரு பார்ப்பாங்க பாருங்க, இந்த சட்டை நல்லா இருக்கே, இந்த சேலை நல்லா இருக்கேன்ற மாதிரி. அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட அபிஷேகம் ஓவராக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரோம். அங்கே வந்து இதெல்லாம் வந்து ரிடக்ஷனில் இருக்கிற புக்கு சார், குமிச்சு போட்டிருக்கிறாங்க, செல்ஃபில் கூட வைக்காமல் தரையில் போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ சார்? எல்லாம் 5 ரூபா 10 ரூபா தான் சார். நாங்கள் ஃபுல்லாக ஒரு புக்கே வந்து 750 ரூபா 1000 அந்த மாதிரி காஸ்ட்லி புக்ஸ் வாங்கும்போது சரி இது சரக்கு வந்து அந்த மாதிரி தான் எழுதி வந்து இருக்கிற புக்கு போகலான்னு மூவ் பண்ணும்போது டக்குன்னு ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த குமிஞ்சு கிடக்கிற புக்கில் ஒரு புக்கை காட்டுறாரு. அந்த புக்கை வாங்குன்றார். 2006-7 இருக்கும். அந்த புக்கை எடுன்றார். டக்குன்னு அதை எடுக்கிறேன். இது எவ்வளோங்கன்றேன். 5 ரூபா சார், நீ வேணால் வச்சுக்காங்க ஃப்ரீயான்றான். அந்தளவுக்கு சீப்பான புக்கா எடுத்து என்ன செஞ்சுட்டேன், சரி வாங்கி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ புக்கு இருந்துச்சு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, அந்த புக்கு ஆண்ட்ரூ மார்க்கோட புக்கு. அந்த பேரை கூட எனக்கு சரியாக வாசிக்க தெரியல. ஆனால் அந்த புக்கை எடு 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 எடுன்னு எனக்குள்ள சொல்கிறாரு. அதை கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சுட்டேன். என்னுடைய செல்ஃபில் இருக்கிற அத்தனை புத்தகத்தை விட என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அந்த புக்கு. 3 முறை அந்த புத்தகத்தோட அட்டை படத்தின் அடிப்படையிலே நான் சபையில் பல வேலைகளை செஞ்சேன். இதில் அந்த ஈவினிங் மீட்டிங்கில் நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம். வந்து ப்ரேயரை பற்றி. ஏன்னா அதில் யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட் அப்படின்றது தான் அந்த தலைப்பு. அதில் ஒரு நாய் வந்து தன் வாழை பிடிக்கிறதுக்கு விரட்டுது. அந்த புக்கை பார்த்தோன்னே உள்ளே என்ன மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது நாய் வாழையே வேற ஏதோ நினச்சி விரட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த வாழை ஆகிட்டு தான் இருக்குது. அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவன் எதுக்கோ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான், அது எல்லாம் அவனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த புக் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுதான் தயவுள்ள சித்தம். அப்போயே முன்குறிச்சிட்டாரு, தம்பி கடைசி உமாக்கு தான் வரணும், நீ ஆண்ட்ரூட்ட தான் என்ன செய்யணும், வரணும். ஆமாம், ஐயாட்டேருந்து டேட்டேருந்து அப்படியே கிளம்பி பிரதர்கிட்ட வந்துன்றார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு முத்து வந்திருக்கியாப்பா, இங்கே என்ன பண்ணுறான், விசிட்டிங் போயிருக்கும்போது யாரோ ஒரு பாட்டி வீட்டுக்கு ஒரு புக்கு வந்திருக்கு. அந்த புக்கு இங்கிலீஷ் புக்கு. அந்த பாட்டி, ஐயா இங்கிலீஷ் புக்கு எனக்கு ஏதோ அட்ரஸ் என்ன வந்துருச்சியா, உங்கள் லீடர்கிட்ட கூட கூடிய அவர் படிக்கட்டியான்னு கொண்டு வந்து முத்து என்கிட்ட கொடுக்குறேன். எடுத்து பார்க்குறேன், ஆண்ட்ரூ மார்க் புக்கு. என்கவுண்டரை பாருங்க, சுற்றி அப்படியே அங்கங்கே வைக்கிறார், செக்கை வைக்கிறார், படி ஆண்ட்ரூ மார்க்கை படி, ஆண்ட்ரூ மார்க்கை படி. அதுக்கப்புறம் ஸ்பிரிட் சோல் பாடின்னு ஒரு புக்கை பற்றி எனக்கு கிஃப்டாக வருது, அதுவும் ஆண்ட்ரூ மார்க் புக்கு. இந்த 3ஐயும் நான் என்ன செய்யலை, படிக்கலை. ஆனால் வேர்ட் ஆஃப் காடில் திரும்ப அடுத்த என்கவுண்டர் எங்கே வைக்கிறார், எனக்கு வேர்ட் ஆஃப் காடு ஆடியோ பைபிள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசி இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம் என்கிற வார்த்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் தொட்ட உடனே செயல் மீது வைக்கிற விசுவாசமா, நாங்களாம் எங்க செயல் தானே விசுவாசம் வைக்கிறோம், ஆனால் பைபிள் சொல்லுது தேவனுடைய செயல் மீது விசுவாசம் வை அப்படின்றது. என்ன சொன்ன, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், நாங்கள் ஒழுக்கமாக இருந்தோம், நாங்கள் பரிசுத்தமாக இருந்தோம், அதனால தேவன் எங்களுக்கு இதை செய்வார், நாங்கள் போய் பேசாமல் இதை செய்வார், உண்மையாக இருந்த இதை செய்வார். இப்படி எங்கள் செயல்கள் மீது தான் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்கலன்னா எங்களுக்கு விசுவாசம் இல்லை, இன்னைக்கு ஜெபிச்சா எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அப்போ எங்கள் விசுவாசம் எங்கள் செயல் மீது தானே இருக்கிறது.
ஆனால் வேதம் சொல்கிறது உன் செயல் மீது விசுவாசத்தை வைக்காத, தேவனுடைய செயல் மீது விசுவாசத்தை வை. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசம் சொல்லி கர்த்தர் சொல்ற செயல்கள் அல்ல. செயல் மீது நான் சொல்றேன், செங்கடல் ரெண்டா பிளந்தீங்களே அது மேல விசுவாசம் வைக்கணுமா? தண்ணீரை திராட்சரசம் மாத்தினீங்க அது மேல விசுவாசம் வைக்கணுமா? இல்ல வானத்திலிருந்து காடைகளை மன்னாவை பொழிய வைத்து அதிலிருந்து விசுவாசம் வைக்கணுமா? அந்த செயல்களை எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அடுத்த வார்த்தை சொன்னார், செயல்கள் மீது அல்ல, செயலின் மீது விசுவாசம். நான் சொல்ல ஆண்டவரே என்ன செயல்? தொடர்ந்து வாசி. துரைத்தனங்கள், அடுத்த வசனம், துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் அவைகள் மீது வெற்றி சிறந்த அந்த செயலின் மீது விசுவாசம். The final encounter, அடிச்சு குண்டு தூக்கி எறிஞ்சிருச்சு. உடனே கதவை திறந்து வெளியே ஓடி வரேன். ஆண்டனி என்ன நின்று செல்வா எல்லாம் வீட்டில் போய் அப்போ பேச்சுலர் லைஃப் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வரேன், அண்ணே வாங்கினேன் வசனம் எப்படி சொல்லுது, செல்வா இங்கே வாங்க வசனம் எப்படி சொல்லு. ஏன்னா எனக்கு வெளியில் கிரேஸ் டீச்சிங் ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது. வெளியில் வந்து ஜோசப் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. கிரேஸ் டீச்சிங்னு ஒன்று தெரியாது. எங்கேயோ ஃபினிஷ்ட் ஒர்க்குன்னு சில விஷயங்களை பேசியிருக்கிறேன், தூரமாக கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு செய்தி கூட முழுமையாக நான் கேட்டதில்லை. உடனே கூப்பிட்டு கேட்குறேன், அண்ணே வசனம் இப்படி சொல்லுதுனே என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய செயல் மீது விசுவாசம் வைக்கக்கூடாதான். இத்தனை வருஷ காலமாக நம்ம செயலை தானே ஃபோக்கஸ் பண்ணி பேசணும், தேவனுடைய செயல் மீது தான் விசுவாசம் வைக்கணுமா? அப்போ இன்னைக்கு ஒரு ஜோம் பண்ண போறேன்னா நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்ற வச்சு என் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மனுஷன் சுகமடைவதற்காக இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை அடிப்படையில் நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன செல்வா இப்படி இருக்குன்றேன். அப்பதான் செல்வா மேட்டர் உடைக்கிறாப்புல, ஏன்னா இதுதானே சத்தியம். இதைத்தான் ஒருத்தர் சிங்கப்பூர்ல 24 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. சரியான ட்ராக் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி பிக்கப் ஆகி போயிருங்க. என் அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் வாட் தயவுள்ள சித்தம். இப்போ திரும்ப மார்ட்டின் எல்சடாய் பாஸ்டர் நான் சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு சந்திக்கும் போது அவர் வந்து என்ன செய்கிறாரு, கிரேஸை பற்றி என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டேன். என்னை ஃபுல்லாக நான் கன்வின்ஸ் ஆகலை. அடுத்த நாள் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். ரோமர்லேருந்து வாசிக்கிறேன். மறுபடியும் வாசிப்போம்டா, எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சிட்டாரா இல்லை நம்ம செயலுக்கு அங்கே வேலையில் இருக்கான்னு திரும்ப ஒருத்தர் பைபிளை வாசிக்கிறேன். முழு பைபிளையும் வாசிக்கிற முடிவு எடுக்கிறேன். ரோமர்லேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 4 நாளைக்குள்ளே வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்துட்டேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சு விழுகுது, நாக் அவுட்டு. அந்த ஃப்ளாட் ஆகிறேன். என்னன்னா வந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன் சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரே தந்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த பாவத்தை ஜெயித்தாருன்னு அந்த வார்த்தை வந்தா. அப்போ நியாயப்பிரமாணம் நம்மள்கிட்ட செய்ய முடியாததை இயேசு செஞ்சிட்டாருன்னா சிலுவையில். அப்போ நியாயப்பிரமாணம் அல்ல. அதுக்கப்புறம் 236 வசனங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளாக வேதத்திலிருந்து தேவன்கிட்ட பேசுகிறார். அந்த 236 வசனங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் உன் வாழ்க்கையில் நீ வைக்க வேண்டிய விசுவாசம் என்பதை பேசியது. நான் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், பாஸ்டர் தட்ஸ் த ரைட் ட்ரூத் நீங்கள் சொன்னது. நான் உங்களுக்கு ஒரு புக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அடுத்து என்னை பார்க்க வர்றாரு. யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். அப்போ நான் சொல்லி இந்த புக்கு என் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு காட்டுறேன். எஸ், ஓ யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட், யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். அப்போ எத்தனை என்கவுண்டர், இத்தனை என்கவுண்டர். ஒரு மனிதனை பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி வார்த்தை, அதுக்கு முன்னாடி வந்து புக்கில் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி வார்த்தையில் பேசுகிறாரு. இப்படித்தான் தேவன் உங்களை சரியான ட்ராக்கு கொண்டு வரதுக்கு உங்களை சுற்றி வேலை பார்த்தா அந்த சித்தத்துக்கு பெயர் தயவுள்ள சித்தம். தயவுள்ள சித்தம். அவருடைய தயவுள்ள சித்தத்திலே நாம் இருக்கிறோம். பவுல் ஜெபிக்கிறார், உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராக்கவும், பாத்திரராகவும் அல்ல பாத்திரராக்கவும். ஒரு தடவை ஒரு கை தட்டியிருக்கேன் என் பேர்ல. ஆமென். நான் பாத்திரராவதில்லை, என்னை பாத்திரனாக்க ஒருவர் இருக்கிறார். பிரேயர் பாயிண்ட்ல நம்பர் 1 உன்னை பாத்திரனாக்கவும். அடுத்து தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும். சித்தம் முழுவதையும், அதாவது சித்தம்னா என்ன? முதிர் வயதில் எப்படி இருக்கணும், இளம் வயதில் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும், ஊழியம் எப்படி இருக்கணும். இது எல்லாம் தேவனுடைய சித்தம் பத்தியா. இது எல்லாத்தையும் உனக்குள்ள அவரே நிறைவேற்றும்படிக்கு கை தட்டுங்க ஒரு தவறுக்காம. சித்தம் முழுவதையும் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சித்தம் முழுவதையும். அந்த காலத்தில் சுகமில்லாதவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. ஆனால் ஐஸ்வர்யத்தில் அவங்க பெரிய லெவலில் வாழலை. அதனால சித்தத்தில் பாதியை செஞ்சாங்க. அடுத்து ஐஸ்வர்யத்தில் வளர ஆரம்பித்தார்கள். பாருங்க வந்து அழியாமையை பேசல அவங்க. அவர்களும் சித்தத்தில் மீதியை முடிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பாதி மீதி ஆதி இப்படி போயிட்டு இருக்கும்போது பவுல் சொல்றாரு, முழுசா எல்லா சித்தமும், ஆமா, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்,
வந்து ஏழைகளுக்கு இறங்குவது, தரித்திரர் கொடுப்பது. நான் சொல்கிறேன் பாருங்கள், தரித்திரர் கொடு, ஏழை கொடு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து இதுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரதேசி ஏழைகள் வந்து திக்கற்ற விரவே மண்டையில் போட போகிறேன், நீ பேசிக்கிட்டே தான் இருக்கிற, செய். இப்போ தசமபாகங்கள் காணிக்கையில் பரதேசிகளும் திக்கற்ற விதவைகளுக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் உங்களுக்கு முன்னாடி நான் அக்கௌண்ட் நோட்டை வச்சிருக்கிறேன், எடுத்து வாசிங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்றது. என் அன்புக்குரிய டெய்லி இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் புரோபகண்டா. ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை பேசினா அதுக்கு பேர் ரிப்போர்ட்டு. இதில் இருக்கு, என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரியும் நான் பணத்தை எப்படி செலவழிக்கிறேன். இந்த 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 அக்கௌண்ட்ஸ் புக்ஸு வந்து இதில் இருக்கிற வந்து வவுச்சரு, பில்லு இதெல்லாம் சொல்லும். நம்ம மினிஸ்ட்ரியை தாண்டி எவ்வளோ வந்து வெளியில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஏழைகளுக்கு சேரிட்டி ஒர்க் எவ்வளோ பண்ணுறோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ எல்லாருமே ஒவ்வொரு லெவலில் நிற்கும்போது தயவுள்ள சித்தம் முழுவதையும் நம்மிலே நிறைவேற்றவும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும். முடிச்சிட்டேனா? முடிக்கிறேன். இங்கே சித்தம் வந்தோன்னு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. சொல்லுங்கள், வேர் தேர் இஸ் வில் ஆஃப் காட் தேர் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபெய்த். வேர் தேர் இஸ் அ நாலேஜ் ஆஃப் காட்ஸ் வில் தேர் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபெய்த்.